ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட தரிசனமும் இதை விளந்து போன மக்கள் மேல நம்மளுடைய தரிசனம் இருக்கும். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சபைக்குள்ள வந்துட்டேன். அப்ப எனக்குள்ள என்ன காரியம் இருக்கணும்? யாரெல்லாம் தரிசனம் இல்லாத இருக்கிறார்களோ அவர்கள் மேல இருக்கணும். ஏன்னு சொன்னா அப்போஸ்தலர் 26:19 வாசிங்க. அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிபா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்போ அகிரிபா ராஜாவினிடத்துல பவுல் போய் சொல்றாரு, நான் பரலோக தரிசனத்திற்கு கட்டுப்படாமல் இருக்கவில்லை. அப்ப நம்ம யாருக்கு கட்டுப்பட்டவனாய் இருக்கணும்? முதலாவதாய் பரலோகத்திற்கு. அந்த தரிசனம் தான் சகல சாட்சிகளுக்கும் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மாற்ற முடியும். அப்போ நமக்கு கிரேட் கமிஷன் என்னது எங்க கொடுத்திருக்கிறார்? நமக்கு கொடுக்கப்பட்ட கிரேட் கமிஷன் எங்க இருக்கிறது? அப்போஸ்தலர் 1:8. நம்ம எல்லாவற்றையும் யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்த நம்ம போய் சுவிசேஷம் அறிவிகளா இருக்கணும். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிற 6:8 என்ன சொல்றாரு? நம்ம வாசிச்சோம், அவரை அநேகருக்கு பிரசங்கிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களா இருக்கணும். அப்போ நமக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன காரியங்களெல்லாம் கொண்டு வராங்க? இன்றைக்கு நடக்கிற உலகத்தில் நடக்கிற போர், பொருளாதார பிரச்சனை, இல்லை எத்தனை பேருக்கு வேலை போகுது, எத்தனை பேருக்கு காரியம் இருக்குது, இவைகளை குறித்து தான் ஜெபம் பண்றதுக்கு நம்மளை ஊக்குவிக்கிறார்களே தவிர அழிந்து போகிற ஆத்துமாக்களை, ஆன்மாக்களை குறித்து நமக்கு கவலையற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப நான் இதை எப்படி என்னை சரி செய்து கொள்ள முடியும்னா, தயவு செய்து ஏதாவது ஒரு மிஷன் கூட கட்டாயமா கனெக்ட்ல இருங்க. ஏதாவது ஒரு மிஷன் கூட கட்டாயமா கனெக்ட்ல இருங்க. எந்த மிஷன் ஆண்டவர்களை ஒரு அன்னோன் கண்ட்ரிக்கு, அன்னோன் சர்ச்சுக்கு, ஒரு அன்னோன் மக்கள் இடத்துல கொண்டு போறாங்களோ அவர்களோடு கூட கனெக்ட் இருங்க. ரெண்டாவது, ஒரு மிஷன் செய்திகளை வாசிங்க, உங்களை ஊக்குவிக்கும். ஒரு மிஷனரி எப்படி ஒரு மிஷன் ஃபீல்ட்ல கஷ்டப்படுறாங்க நம்ம வாச்சாதான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். சும்மா மட்டும் இல்லையில, அதே போல மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்ப நானும் மிஷன் பண்றேன். இப்ப நான் அடுத்த வாரம் நம்ம அவுட்ரீச் பண்ண போறோம். அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு இன்னும் ரியல் ஸ்ட்ரகிள் இருக்க போதுனே தெரிய போகுது. நம்மள மக்கள் எத்தனை பேர் வரவேற்பாங்க, நமக்கு இதுக்கே நம்ம எந்த வீடை பார்க்கலாம், எந்த இடத்துல கம்ஃபர்ட் ஜோனை பார்க்கலான்ற அளவுக்கு நம்ம மைண்ட் ஓடுது. ஆனா மிஷனரிகளை யோசிச்சு பாருங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இடம் இல்லை, பொருள் இல்லை, எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்காக தன்னை உறவுகளா இருக்கிறார். இது நம்ம எப்பொழுதும் மறந்துடக்கூடாது. ஆனால் தான் நமக்கு இந்த காரியங்கள் இருக்கும்போது இந்த மக்கள் மேல இருக்கிற